ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 28ல இருக்கோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் கீழ் முதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அங்க பெயின் இல்லாம இருக்கிறதுக்குமான எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு 4th டே கீழே இருந்து பண்ற மாதிரி எக்ஸசைஸ். கீழே பண்ண முடியாதவங்க பெட் மேலே இருந்தும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்றது கவுந்து படுத்துன்னு பண்ணணும். பெட்லயோ இல்ல தரையில மேட்லயோ பண்ணுங்க. ஃபுல்லா ஃபிளாட் ஆயிட்டு பின்னாடி கால் ரெண்டும் சேர்த்துட்டு ஒவ்வொரு பக்கமா நம்ம ட்விஸ்ட் பண்ண போறோம். அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். பண்ணலாமா? ஸோ இப்படி படுத்துக்கணும், நம்ம கவுந்து படுத்துக்கணும். காலை ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு பக்கமா கால் இப்படி திரும்பணும், மேல வரணும். திருப்பி இன்னொரு பக்கமா ஃபுல்லா இப்படி திரும்பணும், மேல வரணும். ஓகே, ரிப்பீட்டடா 5 to 10 டைம்ஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. கால் சேர்ந்து தான் இருக்கணும். ஒரு சைட்ல திருப்பிட்டு மேல வரணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பிட்டு மேல வரணும். ஓகே, அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிள் வேரியேஷன். அடுத்தது பண்றது நேரா படுத்துட்டு நிமிர்ந்து மேல பார்த்த மாதிரி படுத்துட்டு பண்ண போறோம். அதையும் காலை சேர்த்து வச்சுட்டு சைட் டு சைட் நம்ம ஸ்விங் பண்ண போறோம். பண்ணலாமா? பாருங்க. ஃபுல்லா படுத்துக்கணும், தலை கீழே தான் இருக்கணும். காலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. கையை இப்படி பதிய வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பேசுறதுக்காக தலையை மேல வைக்கிறேன். நீங்க அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கையை கீழே பதிய வச்சுட்டு பாருங்க. ஒரு சைடுக்கு போகணும், ஃப்ரண்ட்ல வரணும். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சைடுக்கு போங்க, மேல வாங்க. ஓகே, பாருங்க. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப். இது மாதிரி 5லேருந்து 10 தடவை. இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க படுத்திருக்க இடத்துலயே பண்ணலாம். எப்படி இருந்தாலும் கீழேயோ மேலேயோ நம்ம படுக்க தான் போறோம், பெட்லயோ கீழேயோ. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க காலையில எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணா ஸ்பைனுக்கும் நல்லது, லோ பேக்குக்கும் ரொம்ப நல்லது. பேக் பெயின் வராம இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். 2 சிம்பிள் வேரியேஷன்ஸ். படுத்தா மாதிரி கவுந்து படுத்து ஒரு வேரியேஷனும், நேரா படுத்தா மாதிரி ஒரு வேரியேஷனும் பண்ணி காமிச்சிருக்கேன். சுலபமானது, எந்த வயசுக்காரங்களும் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு உங்களெல்லாம் வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.